பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க மத்திய அரசினுடைய அனுமதி தேவையில்லை என்று வல்லுநர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதிலளித்த போது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படுவது தொடர்பாக எந்தவிதமான முன்மொழிவும் தமிழ்நாடு தரப்பிலிருந்து தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசு தரப்பில் விளக்கமளித்திருந்த நிலையில் இந்த ஒரு தெளிவை வல்லுநர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பூவுலகின் சுந்தரராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்த குழப்பம் எதனால் ஏற்படுகிறது? இப்போ இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இதற்கான மத்திய அரசினுடைய அனுமதி தேவை இல்லையா? அப்படி கிடைக்காத பட்சத்துல அதுல செயல்படுத்துறதுல ஏதாவது சிக்கல்கள் ஏற்படுமா? அதாவது ஒரு மாநிலத்தோட ஒரு பகுதியில எந்த மாதிரியான தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம், கொண்டு வரக்கூடாது என்று முடிவெடுக்கக்கூடிய உரிமை ஒரு மாநில அரசுக்கு இருக்குது. இண்டஸ்ட்ரி எங்க வரலாம், வரக்கூடாதுன்னு டிசைட் பண்றதுக்கான ரைட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல இந்தந்த தொழிற்சாலைகள்லாம் அனுமதிப்போம், இந்தந்த தொழிற்சாலைகள்லாம் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி தமிழக அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. அந்த சட்டத்தின்படி சூழலை மாசுபடுத்தக்கூடிய உணவு உற்பத்திக்கு எதிராகக்கூடிய திட்டங்கள்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த சட்டத்தை சொல்லியிருந்தாங்க. எப்ப ஒன்றிய அரசாங்கம் போகணும்னா, ஒரு பகுதியை சூழலியல் கூறுதிறன் கொண்ட பகுதி, அதாவது எக்கோ சென்சிட்டிவ் ஜோனா அறிவிக்கணும். எக்கோ சென்சிட்டிவ் ஜோனா எப்ப அறிவிப்போம்னா, ஒரு தேசிய பூங்கா, நேஷனல் பார்க் இருக்கு, இல்ல பாதுகாக்கப்பட்ட சரணாலயம் இருக்கு, சான்ச்சுரி இருக்குது, இல்லாட்டி பயோஸ்பியர் இருக்குது, ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல தான் சூழலியல் கூறுதிறன் கொண்ட பகுதின்னு சொல்லி அறிவிப்பாங்க. வீடுகள் கூட அனுமதிக்க மாட்டோம், எந்த விதமான கட்டுமானங்களும் அனுமதிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நம்ம ஒன்றிய அரசாங்கத்தை போய் இந்த பகுதிகள்லாம் நாங்கள் எக்கோசிஸ்டம் ஜோனா அறிவித்தோம் சொல்றோமே ஒழிய, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பது உணவு உற்பத்தி நடைபெறக்கூடிய இடம் என்பதை மாநில அரசு முடிவு செய்து அதுல எந்த மாதிரி தொழிற்சாலையில அனுமதிக்கலாம், அனுமதிக்க கூடாத முடிவு மாநில அரசு தான் எடுக்க முடியும். அதான் மாநில அரசு எடுத்திருக்கு. இதற்கு ஒன்றிய அரசாங்கத்தை போகணும்னு அவசியம் இல்லை. நன்றி திரு சுந்தரராஜன். இந்த விவகாரம் குறித்த ஒரு விளக்கத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக அறிவொளி இயக்கத்திலிருந்து திரு சேதுராமன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு என்ன பதில் மத்திய அரசு தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கு? 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மத்திய அரசினுடைய இந்த ஒப்புதல் என்பது தேவையா? எது நடைமுறை? வணக்கம். திரு சுந்தரராஜன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் தான். அதாவது சில பகுதிகளை மட்டும்தான் நீங்க அறிவிக்க முடியும். உதாரணத்திற்கு சமீபத்தில் பிரச்சனைக்குரிய விஷயமாக பேசக்கூடிய அரிட்டாப்பட்டியில கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கருக்கு மேல நீங்க அங்க பாதுகாக்க சூழல் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு பகுதியை அறிவிக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த 3 மாவட்டங்களை நீங்க மத்திய அரசு குறிப்பிடுறது மாதிரியான ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாவோ ஈகோ சென்சிட்டிவ் ஏரியாவோ அறிவிக்க முடியாது. காரணம், நீங்க சாதாரண நடைமுறையில செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் கூட நீங்க அனுமதிக்காக பெரிய நீண்ட காலத்துக்கு காத்திருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மாநில அரசு மிக சரியாக தான் செய்தது. 2019 சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானமாகட்டும், அது நடைமுறைப்படுத்தப்பட்ட அரசாணையாக 2020 வெளிவந்ததுலயும் மத்திய அரசினுடைய அனுமதியோட தான் அந்த ஆர்டரை கவர்னர் இங்க அரசாணையா வெளியிட்டிருக்காரு. அப்ப மத்திய அரசு தனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல சொல்லாம என்ன சொல்லியிருக்காங்க, இது ஈகோ சென்சிட்டிவ் ஏரியா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மாநில அரசு மிக தெளிவாக எந்தெந்த தொழில்கள் இங்க தொடங்கக்கூடாது, அதுல எண்ணெய் எண்ணெய் எடுப்பு தொடர்பாகவோ அந்த ஆணையில தெளிவாக இருக்கு. இதற்காக தான் கூடுதலான ஒரு பலம் செய்யக்கூடிய வகையில அன்றைய அதிமுக அரசு முடிந்த பிறகு திமுக அரசு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிச்சு. திருமிகு சுல்தான் இஸ்மாயில் தலைமையில ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி எண்ணெய் எடுப்பு பணிகள் காரணமாக காவிரி டெல்டால மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்கான ஒரு கமிட்டி. அதுல திருமிகு இஸ்மாயிலோட சேர்ந்து ஐஐடி உட்பட வேளாண் கல்லூரி, வேளாண் பல்கலைக்கழகம் உட்பட பல பேராசிரியர்கள் இருந்தாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மாநில அரசுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வழங்கப்பட்டிருக்கு. அப்படி வழங்கப்படும் போது திருமிகு சுல்தான் இஸ்மாயில் மிக தெளிவாக செய்தியாளர்களை சந்திப்போது சொன்னது, இது மிக மோசமான சூழல்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கு, இதை படக்காட்சிகளோடு விளக்க கூட தங்களுடைய குழு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். அந்த அறிக்கையை வெளிவந்ததுன்னா இன்னும் சூழல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுல இருக்குன்றது வெளியில வரும். ஆனா இந்த 3 மாவட்டங்கள்லயும் நீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு எந்த திட்டங்களும் செயல்படுத்த விடல.
கூடுதலாக எண்ணெய் எடுப்பு தொடர்பாக அந்த அவருடைய பதிலே குறிப்பிட்டிருக்காங்க, இது தனி சட்டப்படி வரும் அப்படின்னு சொல்லி. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய கூடுதலான அம்சங்கள் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவது என்பது மாநில அரசு மூலமாக மட்டும்தான் அது நடைமுறையில சாத்தியமாகும். அப்ப ஏற்கனவே இந்த சட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வந்து 2020 கொண்டு வரப்பட்ட மத்திய அரசு கொண்டு வந்து கேட்டகரி B1 என்ற அடிப்படையில கொண்டு போனாங்க எண்ணெய் எடுப்பு ஆய்வு பணிகளை. அப்ப கொண்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப SEIன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு 3 மனுக்கள் வந்திருக்கிறதாக இந்த பதிலேயே குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று ராமநாதபுரத்திலையும், 2 வேதாந்தாவுடைய கடலூர் பகுதியில ஒன்றும் டெல்டா பகுதியில ஒன்றுமாக 3 அனுமதிகள் SEIA பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றதே என்னன்னா, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தினுடைய அம்சங்களை SEIA கணக்குல எடுத்துக்கிட்ட அடிப்படையில அதற்கான அனுமதிகள் வழங்கப்படாம இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. அப்ப இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தினுடைய மசோதா மாநில அரசு 2019 கொண்டு வந்து அது 2020 அரசாணையாக வந்தது மிக தெளிவாக இங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதை மாற்றி இருக்கு அப்படின்றதுக்கான செய்தியும் இதுல வந்திருக்கு. ஆனா மத்திய அரசு நமக்கு வேதனையும் வலியும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு காரணமாக சொல்லி வேறு மாற்று ஏற்பாடு பண்ணுவதற்கு திட்டமிடுகிறதோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துது. அப்ப மத்திய அரசு இந்த வேளாண் உற்பத்திக்கான முன்னுரிமையை கொடுப்பதாக கூறக்கூடிய மத்திய அரசு அதற்காக இது போன்ற சட்டங்களை மத்திய அரசும் அங்கீகரிக்கக்கூடிய வழிமுறைகளை எதிர்காலத்தில் கொண்டு வரணும். மாநில அரசு கொண்டு வந்து இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை மத்திய அரசு அங்கீகரித்து அதற்கான கூடுதல் வளங்களையும் இந்த பகுதி பாதிக்க விடாம விவசாயத்துக்கு பிரதானமான பகுதியாக மாற்றுவதற்கு மத்திய அரசு கூடுதலான துணை நிற்கணும் மாநில அரசோட என்றுதான் நம்ம இங்க எதிர்பார்க்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தொடர்பான இந்த விவகாரம் குறித்த தெளிவிற்கு நன்றி திரு சேதுராமன்.